வெல்கம் பேக். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் கொட்டு தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். என்ன யாழினி, நல்லா யோசிச்சிட்டிங்களா? உங்க கேள்வி, ஒரு நிமிடத்திற்கு எத்தனை நொடிகள் உள்ளன, ஏன்? எத்தனைன்னு தெரிய ஞாபகம் வர மாட்டேன், என்னன்னு தெரியல. சரி சரி, ஃபர்ஸ்ட் விளையாடுறதா விட்டு போறதான்னு முடிவெடுங்க. ஆன்சர் தப்புனா முதல் 2 படியில் என்ன ஜெயிச்சிங்களோ அதுதான் கிடைக்கும். சரினா 3 லட்சம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா தெரியாதா? டவுட்ல இருக்கு. ஓகே, வேணாம். அப்போ என்ன முடிவு எடுக்கிறீங்க? இல்லை, போதும்னு நினைக்கிறீங்க. அவங்க வந்து எல்லாருமே ஆமா போதும்னு நினைக்கிறாங்க, வந்துட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நினைச்சது கரெக்டுன்னு தோணுது. அப்போ ரமேஷ் இப்போ கேளுங்க, நீங்க நான் அடுத்த டிசிஷன் கரெக்டானு கேட்டுக்கங்க. கரெக்ட். ஓகே, அவர் சூப்பர்னு சொல்லிட்டார். விட்டுட்டு போகலாம்னு நினைக்கிறேன். யாழினி இந்த ரவுண்ட்ல விட்டுட்டு போலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த புத்திசாலி முடிவால உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது, முதல் படியில 2 சவரன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. 2வது படியில வீட்டு பொருட்களுக்காக 70,000 ஜெயிச்சிருக்கீங்க. 3வது படியில திருமண ஆடைகளுக்காக 75,000 ஜெயிச்சிருக்கீங்க. 4வது படியில திருமண நகைகளுக்காக 1.5 லட்சம் ஜெயிச்சிருக்கீங்க. அம்மா எப்படி ஃபீல் பண்றீங்க? பாராட்டுறீங்களா? பொண்ணு கெட்டிக்கார பொண்ணு இல்ல? கெட்டிக்கார பொண்ணு, சுட்டி பொண்ணு இல்ல? பாருங்க வந்து எப்படி அவ கல்யாணத்துக்கு வந்து அவளே சேர்த்துட்டா. சின்ன பிள்ளைல இருந்து சுட்டியா தான் இருந்தா, அது மாதிரி அது மாதிரி இப்பயும் இருக்காங்க. ரமேஷ், ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து போயிட்டு பார்ட்டி தான், போய் படத்துக்கு போக போறீங்க, வெளியே போய் சாப்பிட போறீங்க, அப்படியா? ஆமா மேடம். இல்லையா? இனிமே அடிக்க கூடாது, மிரட்டலாம், எவ்வளவு வேணா மிரட்டுங்க. சொன்ன பேச்சு கேட்கலன்னா மிரட்டுங்க, நீங்க அடிங்கம்மா, உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப அழகா அமையணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், இதே மாதிரி ஜாலியா இருக்கணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ பதில் நேரம். ஓகே, உங்களுக்கே பதில் தெரியும் என்னென்ன. 60 நொடிகள் இல்லையா? 60 நொடி. ஆமா. ஏன் 60 நொடி இருக்குன்னா, இப்போ கிரியேட் பண்ணது கிடையாது. 1000 காலத்துக்கு முன்னாடியே பாபிலோனியர்கள்னு அவங்க எப்படி, நம்மலாம் எப்படி வந்து 10 10 பிரிப்போம், அந்த மாதிரி அவங்க எல்லாமே 60 60 தான் பிரிப்பாங்களாம். ஸோ மணி கண்டுபிடிக்கும் போது அவங்க எல்லாமே 60 60 பிரிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பிரிச்சதுனால தான் அது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அதுக்கான காரணம் இதுதான். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ரைட். இப்போ உங்களுக்கான பரிசு நேரம். ரமேஷ், நீங்களும் வாங்க. இது வரைக்கும் இனிமே என்னோட லைஃப் டைம் என்னோட மாமா தான். ஆனால் இது வரைக்கும் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்த எங்கள் அம்மா அப்பா கையில், ஆனால் இங்கே எங்கள் அப்பா வரல, ஆனால் எங்கள் அம்மா கையால் நான் வாங்க ஆசைப்படுறேன். சரி, வாங்கம்மா நீங்க. பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட மாமா தான். மாமா தான், எல்லாமே மாமா தான். ஸோ மாமாவுக்கு ஒரு பெரிய நன்றி, இந்த ஷோக்கு கூட்டு வந்ததுக்கு, இவ்வளோ அழகாக விளையாட வச்சதுக்கு, இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். இப்போ விளையாண்டு போன யாழினி எது எடுத்தாலும் மாமா மாமா மாமான்னு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி பரிசு வாங்கும்போது எங்கள் அம்மா கையில் வாங்கணும்னு சொன்னதும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க 2 பேர் வாழ்க்கை இனிமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் அவங்கள வாழ்த்துணுங்க. அடுத்ததாக வரப்போகிற மணப்பெண் லோலிட்டா, அவங்க காதலிக்கிற மணமகனும் லோலிட்டா. லோலிட்டா என்கின்ற கிருங்குமாரின் செல்லம், முத்துலட்சுமி என்கின்ற லோலிட்டா. என்னோட பேர் முத்தாலட்சுமி. நான் ஒரு டீம் பக்கத்தில் இருக்கேன். நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்பா வந்து கூலி வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க, அம்மா வீட்டில் இருக்காங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கா.
அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்க பேர் வந்து கிரண்குமார். எங்களது வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் நல்லபடியாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் மந்த்து மேரேஜ் எங்களுக்கு. நிறைய வின் பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்குது. இதில் வர அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் வெல்கம் முத்துலக்ஷ்மி. உங்க லோன்லிட்டாவனு கூப்பிடலாமா இல்ல முத்துலக்ஷ்மின்னு கூப்பிடலாமா? அது உங்கள் விருப்பம், எப்படி வேணாலும் இல்ல கூப்பிடலாம். அவர் மட்டும் தான் கூப்பிடணுமா? அவருக்கு மட்டும் தான் அந்த ரைட்ஸ் இருக்கா? அப்படி இல்லை, கூப்பிடலாம். கூப்பிடலாம்ல. அது என்ன லோன்லிட்டா? லோலிட்டான்றது சும்மா ஒரு நிக் நேம் மாதிரி. லோலிட்டா. லோலிட்டா. நிக் நேம் மாதிரி. எப்படி அந்த நிக் நேம் வந்துச்சு? அன்சிகா வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த கேரக்டரில் நல்லா ஜோவியலாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பிடிக்கும். அதே போல் நானும் ரொம்ப ஜோவியலா கியூட்டா இதெல்லாம் பண்ணுவீங்க, கியூட்டா இருக்கீங்க, அதனால எனக்கும் அந்த பேர் வச்சாங்க. அது சரி. லோலிட்டா. சரி, அவருக்கு வந்து அன்சிகா பிடிக்கும். அவர் நினைச்சிருக்காரு நீங்க ஒரு அன்சிகா மாதிரி ஒரு கியூட்டான ஒரு பர்சன். அவரும் உங்களுக்கு அந்த நீங்களும் அவருக்கு அந்த பேர் வச்சிருக்கீங்களா? அதிக ரெண்டு பேருமே ஒரே இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் எல்லாத்துலயும் ஒத்துமையா இருக்கணும்னு பேர்ல கூட பிறக்க போட குழந்தை கூட லோன்லிட்டா தான் பேர் வைக்க போறீங்க, அப்படித்தானே? வேற அது டிசைட் பண்ணியாச்சு. லவ் மேரேஜ் அரேஞ்ச்டு மேரேஜா? லவ் மேரேஜ் வீட்டில் சொன்னோம். ஆமாம். எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 3 years. 3 years-ஆ? 3 years அப்படிதான் கூப்பிட்டு இருக்காரா இல்ல இப்ப சமீபத்துல வந்து ஸ்டார்டிங்ல இருந்துட்டு அதே தான் லோலிட்டா? ஓகே லோலிட்டா. உங்க கூட யார் யார் வந்திருக்காங்க? எங்க அம்மா வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேருமா? கௌரி. கௌரி. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். அப்புறம் யார் வந்திருக்காங்க? எங்க அப்பா வந்திருக்காங்க. ஓகே. வணக்கம்ப்பா. வணக்கம். உங்க பேருப்பா? எம் கண்ணன். எம் கண்ணன். நீங்க என்ன பண்றீங்க? காவலாளியா இருக்கேன் மேலவாக்கம். மேலவாக்கம். ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாப் இல்ல அது? கண்டிப்பா. கமிங் பேக் டு யுவர் லோலிட்டா. ஓகே. அவர் என்ன பண்றாரு? பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வீஸ் அட்வைசரா இருக்காங்க. ஓகே. எப்ப கல்யாணம்? கமிங் ஜூன் மந்த். ஜூன் மந்த். ஓகே. நிறைய டைம் இருக்கு. இன்னும் நிறைய லவ் பண்றதுக்கு டைம் இருக்கு. ஆமா கண்டிப்பா. இல்லையா? ஆல் தி வெரி பெஸ்ட். கேம் குள்ள போலாமா? थैंक यू மேம். போலாம். லெட்ஸ் ப்ளே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் கொட்டு தாலி கட்டு. பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். இப்போ விளையாட்டை பத்தி கொஞ்சம் சீரியஸா பேசலாமா? ஓகே. இதுல மொத்தம் 7 படிகள். 4 படிகளுக்கு சரியான பதில் சொல்லி ஜெயிச்சிட்டீங்கன்னா 5வது படி கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் 6வது படி கேள்வி கேட்டதுக்கு முன்னாடியும் விளையாடுறதா விட்டு போறதா நீங்க டிசைட் பண்ணலாம். விளையாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான பதில் சொல்ல சொல்ல பரிசுகள் அள்ளிக்கிட்டே இருக்கலாம். விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரை என்ன ஜெயிச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தான். ஆனா ஒருவேளை தப்பான பதில் சொன்னீங்கன்னா முதல் 2 படியில் என்ன ஜெயிச்சிங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். வலது கால் எடுத்து வச்சு ஒவ்வொரு படியா போலாமா? போலாம் மேம். முதல் படி தங்க தாலிக்காக லெட்ஸ் ப்ளே 3 முடிச்சு. இந்த படியில மொத்தம் 3 கேள்விகள். ஒவ்வொரு கேள்விக்கும் 3 ஆப்ஷன்ஸ். முதல் சரியான பதிலுக்கு 1 சவரன் தங்கம். அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒவ்வொரு சவரனா மொத்தம் 3 சவரன் தாலிக்கால தங்கம் நீங்க இந்த படியிலேயே ஜெயிக்கலாம். ஓகேயா? ஓகே மேம். முதல் கேள்விக்கு போலாமா? போலாம் மேம். ஆனா அதுக்கு முன்னால ஒரு சின்ன பிரேக். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் கொட்டு தாலி கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். ஷார்ட் பிரேக். அவர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க செம்ம ஜாலி கேரக்டர். அவர் வீட்டுக்கு வந்தாரா? வீட்ல வந்து பேசுறேன். வீட்ல ஆட சொல்லி பாட சொல்லி கேட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. கிடையாதா? நீங்க அவர் ஆட சொல்லிருக்கீங்களா?